சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். ஷீரடியில் இருக்கும் நான் காற்றாக கலந்து எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன். இந்த பதிவை நீ கேட்கும் நொடியே சர்வ சக்தி வாய்ந்தவன் என்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். என்னை அன்போடு சாயி என்று அழைப்பவர்களுக்கும் என்னை அன்போடு அப்பா என்று அழைப்பவர்களுக்கும் அவர்கள் விரும்பியதை, அவர்கள் ஆசைப்படுவதை தானாகவே முன்வந்து நான் செய்து தருவேன். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைகளின் தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ இன்று உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். யார் யாருக்கு என்ன எப்பொழுது நிகழ வேண்டுமோ, எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் நடக்கும். எல்லோருக்குமே அந்த பொக்கிஷமான வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. கிடைப்பவர்களுக்கு மட்டுமே இந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கும். யார் யாருக்கு என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்கு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் எல்லாமே நடக்கும். நீ நினைப்பதாலோ, கண்ணை சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது அனைத்திற்கும் நீ காரணக்கர்த்தா ஆகவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நீ எப்பொழுதும் என் பிள்ளையாகவே இருப்பாய். நீ செய்யும் எந்த செயலையும் தயங்காமல் செய். உனக்கு உதவியாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. உள்ளே இருந்து உன்னை இயக்குபவனும் நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய மனமும் என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. கேட்காமலேயே அனைத்தையும் செய்யும் உன் சாயப்பா நீ என்னிடம் வந்து கேட்ட பிறகும், மற்றவர்களுக்காக அதுவும் கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? அல்லது நீ வேண்டி விரும்பியதை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாகவே மாறும். உன் எண்ணத்தை நீ மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்று. வாழ்க்கை நடைமுறையை மாற்ற பழகு. உன் எண்ணம் தானாகவே மாறிவிடும். உன் வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும். உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைப்பதற்காகவே நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கான ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது, அருகில் வந்துவிட்டது என்று அர்த்தம்தான். உன்னுடைய விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விதி மாறும் சமயம் வந்துவிட்டதால் தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. இனி நீ நினைத்தபடி, நீ நினைக்காதபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்தபடியும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உனக்கு என்ன தேவை என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட நன்றாகவே தெரியும். உனக்கு எப்பொழுது எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே சந்தோஷமாக இரு. உனக்கான வாய்ப்பு, உனக்கான நல்ல மாற்றங்கள், உனக்கான நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். நமக்கு தேவையில்லாதது எல்லாம் விளக்கப்பட்டு தேவையானது எதுவோ, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் நம்முன் வந்து நிற்கும். இதுதான் விதியின் விளையாட்டு. நடக்கப் போவதை மாற்றி அமைப்பதற்கு மாற்றும் திறமை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. எது நடக்குமோ, எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும், நடந்தே தீரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே என்பதை தீர்க்கமாக நம்பு. நல்லது நடந்தால் அதை அதிசயமாக எடுத்துக்கொண்டு ஆச்சரியமாக பார்க்க பழகு. அதுவே உனக்கு நடக்கும் நிகழ்வுகள் கெட்டதாக உனக்கு முடிந்தால் அதை அனுபவமாக எடுத்துக்கொள். அடுத்து வரும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலாம். உனக்கான அதிசயம் நடக்கும்.
என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையோடு நீ எதை கேட்டாலும் அது நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையோடு கேட்டுப்பார். கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு எதையுமே கேட்காதே. முழு நம்பிக்கையோடு எனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டுப்பார். அனைத்தும் உனக்கு வசமாகும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும். நினைப்பதற்கு எதிராக நடப்பதே விதி என்றால் எதையும் நினைக்காமல் அதன் போக்கில் விட்டுவிட வேண்டியதுதானே. எதற்காக அதை போட்டு சிந்தித்து கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயும் குழப்பமடைந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பமட வைக்கிறாய்? எது நடக்க வேண்டுமோ அது நடந்துட்டு போகட்டும், எது நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்துவிட்டு போகட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. விதியின் போக்கு உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்வேன், சர்வ நிச்சயமாக. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எந்த எண்ணங்களை அதிகமாக நேரம் சிந்தித்து கொண்டோ இருக்கிறோமோ, எதை பற்றி மனதை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். உன்னை விட அதிகமாக புண்ணியம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? உனக்கான நல்லதை நடத்தி வைக்கவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வேண்டியது, உனக்கு ஆசைப்படுவது, உன்னிடம் தேவையில்லாமல் இருப்பது அனைத்தையும் களைந்துவிட்டு நான் உனக்கு தேவையானதை மட்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் வரை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விருப்பத்தோடும் ஆசையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்பவர்களை விட விதியே என்று வாழ்பவர்கள்தான் இந்த உலகில் அதிகமாக இருக்கிறார்கள். நீயும் அப்படி இருந்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் விதியே என்று வாழாதே. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு வாழ்க்கை அமைத்து தரும். நீ பிரகாசமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. முயலும் பொழுது தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் எழுந்து ஓடு. ஓடிக்கொண்டே இரு. வெற்றி என்னும் இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை சுலபமாக எட்டி பிடிக்கலாம். இப்படி புலம்பிக் கொண்டே இருப்பதால் உன்னுடைய உடல் நிலைதான் பாதிக்குமே தவிர வேறு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. உன்னுடைய துன்பங்களை எல்லாம், மனவேதனைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன்னுடைய இன்பக்காலம் உன் அருகில் வருவதற்கு வெகு தொலைவில் இல்லை, வெகு பக்கத்திலேயே இருக்கிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. நல்லவர்களின் கண்ணீர் துளியில் நான் இருப்பேன். நீ விதைத்த நல்ல விதை, நல்ல செயல்கள் என்னும் விதை விருட்சமாய் வளர்ந்து இருக்கிறது. அது கனி கொடுத்து கனியும் நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. அந்த கனியை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீயும் ஆயத்தமாக இரு. உன்னுடைய குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமோடு உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழும். வாளை போல குளம் தள்ளி தலை தோங்கும் உன் குடும்பம். கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனி வசந்தமாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. பிறப்பு இறப்பிற்கு ஏற்பட்ட இடைப்பட்ட காலத்தில் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் விருப்பப்படியே உன் சாய் தேவா வந்திருக்கிறேன் கண்மணி. இனி நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில்
நன்மைகளை நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நிறுத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதை விட என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. என் பாதத்தில் சரணடைந்து விடு. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. துயரக் கடலிலிருந்து நான் உன்னை கரையேற்றுவேன். என் கைகளால் உன்னை இழுத்து கரையேற்றுவேன். இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா? வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், ஒரு மங்களகரமான நிகழ்வு, ஒரு இனிப்பான செய்தியை உனக்கு நான் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் என் குழந்தையே. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடே இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும். மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நீ காலத்தை தேடியிருந்த நாட்களெல்லாம் முடியப் போகிறது. அந்த நல்ல காலமே உன்னை தேடி உன் கையில் வந்து விழும் நேரம் நெருங்கி இருக்கிறது பிள்ளையே. சந்தோஷமாக இரு. ஆனந்தமாக இரு. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன் என்று அறிகுறியை உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். அந்த அறிகுறி பெயரில் உனக்கான அந்த நல்ல நிகழ்வை நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அந்த கனவு நினைவாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது. அது நிறைவேறும் வரை இன்னும் நீ சற்று பொறுமையாக காத்திரு. உன் அப்பா எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயம் என்று நடந்தால் அந்த நிமிடம் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டிரு. உன் மனது சிறிது லேசாகும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை என்றும் நான் என் கருவறையில் சுமந்து உன்னை காப்பேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து காட்டுவேன். உன் சாயி தேவா. நான் நன்றாக இருப்பேன். நான் நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று முதலில் உன்மேல் நம்பிக்கை வை. நல்ல எண்ணங்களையோடு இரு. நல்ல சொற்களை மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். உன் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் மங்களமும் நிகழ உன் சாயப்பா நானே பொறுப்பு. குழந்தையே, உலகம் எப்படி ஆயினும் இருக்கட்டும், இருந்துவிட்டு போகட்டும். உன்னை யாரும் வெறுக்கட்டும், வெறுத்துவிட்டு போகட்டும். அதீதமாக விரும்பட்டும். எல்லாம் மாயையே. உனக்காக கவலைப்பட, வருத்தப்பட, வேதனைப்பட, நல்லது நினைக்க உன் சாயப்பா இருக்கிறேன் என் பிள்ளையே. வேறு சிந்தனை என்பது உனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை நினைத்து கொண்டிரு. எப்பொழுதும் என் நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. அப்பாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியாக இரு. பொறுமையாக இரு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன். எதுவுமே என்னால் முடியாது, நடக்காது என்று சொல்வதை விட நடத்தி காட்ட வேண்டும், முடித்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் பெற்றெடுக்காத என் செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் உன் சாயி தேவா. உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடைய கவலைகள் தான் என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என் குழந்தையே. எதை பற்றியும் கலங்காதே.
உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பவன் நானே. உன் வெற்றியை தீர்மானிப்பவனும் நானே. என் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிரு. கைவிட்டதாய் இதுவரை எவருமே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதாய் இதுவரை யாருமே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் பிள்ளையே? இதோ வந்துவிட்டேன் குழந்தையே. நீ எதிர்பார்க்காத பல அசைவுகளையும் நிகழ்வுகளையும் உன் வாழ்வில் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு நிகழ்த்தப் போகிறேன், நடத்தி காட்டப் போகிறேன். இனி அனைத்தும் உனக்கு வசமாகும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது. ஏதோ ஒரு காரணத்தால் தான் அப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள். நீ தந்தையாக எப்பொழுதுமே நான் உன் துயரத்தை தீர்ப்பேன். என்னை புரிந்து கொண்டவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள் கண்மணியே. என்றையிலிருந்து நீ உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி சொல்லி என்னிடம் அழுதாயோ, அன்றைய தினத்திலிருந்து நான் உனக்கு பதில் கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்க்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்க்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்க்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்திலிருந்து, கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை.
அது எப்படி சாயப்பா உங்களுக்குத் தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்குத் தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் கஷ்டங்களோடும் தொல்லைகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிறேனே. என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன்னுடைய மனம். இப்படி மனக்குமுறலோடு இருக்கும் பொழுதும் மனவேதனையோடு இருக்கும் பொழுதும் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். விடாது துரத்தும் விதியை கூட மாற்றி எழுதுவேன் என் செல்லமான கண்மணிக்காக. என் கண்களை எப்பொழுது நீ உற்று நோக்குகிறாயோ அப்பொழுதே விடுதலை படியில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய், முதல் அடியை எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அனைவர் மீதும் அன்பு கொண்டிருக்கும் நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ துக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம், மன கஷ்டத்தோடு மன வலியோடும் இருந்து கொண்டிருக்கலாம். வருத்தப்படாதே, எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடி. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கவலையை விட்டு ஒழித்துவிடு. அமைதியாக இருக்க பழகு. உனது துக்க நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. என் மீது விசுவாசமாக இரு, நம்பிக்கையாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். மனம் வேதனையால் புண்ணாகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாதே. இதோ என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்தாக நான் இருப்பேன் குழந்தையே. விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். விடாது துரத்தும் உன் விதியை நிச்சயமாக வென்று காட்டுவாய். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை சோகம் மட்டுமே நிறைந்து இருந்த உன் வாழ்வில் இனி சந்தோஷம் பொங்கி வழியப் போகிறது. உன் சாயப்பா உனக்காக அந்த திட்டத்தை தீட்டிவிட்டேன். உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே குடிக்கொண்டிருக்கப் போகிறது. இது நாள் வரை முட்கள் பாதையில் நடந்த என் பிள்ளையின் கால்கள் இனி மலர் பாதையில் நடக்கப் போகிறது, பயணிக்கப் போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே.